உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், என்ன நடக்குதுங்க? இங்க என்ன நடந்தா உனக்கு என்ன? எங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையேம்மா. நீங்க சம்பந்தமே இல்லாம ஆஜராவீங்க. வக்கீல் சார், சட்டப்படி நான் இவங்களோட ஹஸ்பண்ட். நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. என்னோட நாலேஜ் இல்லாம அவங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்குறது ரொம்ப தப்பு. சோ என்ன விஷயம்னு சொல்லுங்க. இவங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் இவங்களோட பையன் பேர்ல பவர் மாத்துறதுக்கான டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். என்னது? பவரை மாத்துறதுக்கு கையெழுத்து வாங்குறீங்களா? யார் சொத்தை யார் பேருக்கு மாத்துறது? என்னம்மா, என்ன விளையாடுறீங்களா? ரத்னம், நீ ஏப்பா இவன் கிட்ட எல்லாம் பேசி மரியாதையை கெடுத்துக்கிற? டேய், என்ன ஓவரா பேசுற? இந்த சொத்துக்கெல்லாம் வள்ளி தான் ஓனர். அவ சுய விருப்பத்தோட தான் கையெழுத்து போடுறா. உனக்கு என்ன வந்துச்சு? லாயர் சார், இவங்க என்னமோ வள்ளி மேடம் தான் இந்த சொத்துக்கெல்லாம் ஓனர்னு சொல்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் விவரமா புரியுற மாதிரி சொல்லுங்க. மேடம், நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. வள்ளி மேடம் இந்த சொத்துக்கு கார்டியன் மட்டும்தான். சொத்தோட ஒரிஜினல் வாரிசு வள்ளி மேடத்தோட மாமா பையன் தான். அதாவது ஜானகி அம்மாவோட அண்ணன் பையன். வள்ளி மேடத்தால சொத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். யாருக்கும் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு தாய் பத்திரத்துல இருக்கு. என்னம்மா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? அதிர்ச்சியா இருக்கா? ஜானகி அம்மா எப்பவோ தாய் பத்திரத்தை கொடுத்து படிக்க சொல்லிட்டாங்க. வள்ளி மேடத்தோட தாய் மாமன் பையன் வர வரைக்கும் தான் இதெல்லாம் உங்களுக்கு. அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இந்த உயிரை மாத்த உங்களால மட்டும் இல்ல, ஆண்டவனால கூட முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.